குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான நாள் பார்த்தீங்கன்னா 18/8 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் டு கேப் டவுன். சரிங்களா? ஸோ ஒரு கேப் டவுனில் தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேப் டவுன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே ஒரு கேப் டவுன். ஏன்னு சொன்னால் நேற்றுக்கு இந்த கடைசியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ், அதாவது 3:30க்கு அப்புறமா வந்து வரக்கூடிய அந்த ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் 24,287. ஸோ அதிலிருந்து சின்னதாக ஒரு கேப் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ நேற்றைக்கோட டே லோ. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுச்சுல ரீட்டைல் ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி புட் சைடுக்கான ட்ரேடு பிளான் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம புட் சைடுக்கான ட்ரேட் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கான ஐடியா என்னன்னு சொன்னால், மார்க்கெட் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகி கொஞ்சம் மேலே போகும், போயிட்டு திரும்ப அகைன் கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி புல்லிஷ் ட்ரெண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஸோ அதனால் நம்ம வந்து கால் சைடுக்கான ட்ரேடு வந்து பிளான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எப்படி வைக்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பெரிய கேண்டிலாக புட் சைடு கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளும் வந்து புட் சைடு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் கிரீன் கேண்டில் வச்சு மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது, அதாவது இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து கால் சைடு வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புட் சைடு போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். கால் சைடு வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து செகண்ட் கேண்டிலே நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட ட்ரேட் பிளான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 9:15 ஆகட்டும். கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேடு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எப்படி வைக்கிதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வைக்குது. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் தான் வைக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். பார்க்கலாம். ஆனால் ப்ரீமியம் பாருங்கள், 2400 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட்டாக வைக்குது. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டெக்ஸ் வந்து க்ரீன் கேண்டில் வைக்குது. ஸோ இது எந்த மாதிரி போகுதுன்னு நமக்கு தெரில. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சரியான ரெக்கவர் அப்படியே வந்து மேலே வந்துருச்சு. ஸோ செகண்ட் கேண்டிலில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுமே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து கால் சைடு என்ட்ரி ஆகிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே, நம்ம வந்து கால் சைடு வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு 154ல் வந்து நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் எடுக்குது. ஸோ நம்மளோட 50% தான், ஆல்மோஸ்ட் 50% வந்து வந்துருச்சு. பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்த உடனே நமக்கு கிட்டத்தட்ட 600 ரூபா பக்கம் லாஸில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாதுங்கிறது. ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக நம்மளுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுனால நம்ம வந்து ட்ரேடு எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்மளோட ட்ரேடை வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்தாச்சு. ஸோ அது லாஸோ ப்ராஃபிட்டோ வந்து நம்மளோட ரூல்ஸ் படி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒருவேளை நம்மளோட 50% கீழே வந்து மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால்
நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் லாஜிக்கு. ஸோ பார்க்கலாம். இந்த கேண்டில் வந்து இப்போ 3வது கேண்டில் வைக்க போகுது. 3வது கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸிட் ஆகி தான் ஆகணும். ஒரு 1000 ரூபா லாஸ் இப்போ போயிட்டுருக்கு. பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி என்னன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கான என்ட்ரியே நம்ம எடுத்துருக்கணும். ஐ திங்க் ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கான என்ட்ரியே எடுத்துருக்கணும். ஆனால் செகண்ட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஏர்லியராகவே என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ அதனால் இந்த 1000 ரூபா லாஸ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இப்போ மேலே போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வரும். கிட்டத்தட்ட நம்மளோட என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு 140 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் இன்னைக்கு அவசரப்பட்டதுனால எக்ஸ்பைரி டே சடனாக வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் மேலே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்தோம். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லாஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீட்ரேஸ்மெண்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து மேலே தான் வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நம்மளோட 50% கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன லாஸோ புக் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே தான் போகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நம்ம நினைக்கிறது தான் மார்க்கெட்டில் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வந்து நடக்கலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸுமே ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நல்ல க்ரீன் கேண்டில் வச்சுட்டு அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி தான் காமிக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் தரும் அப்படின்ட்டு நம்புவோம். ஓகேங்களா? பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டிலே வந்து ரெட் கேண்டில் வச்சு கீழே வருது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா லாஸ் வந்துருச்சு. ஸோ இது கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்து எக்ஸிட் ஆக தான் செய்யணும். வேறு வழியே கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. ஒரு சடன் மூமெண்ட் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகி மேலே வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு டக்குனி காஸ்ட் டு காஸ்ட் வந்து வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் வச்சுன்னு சொன்னால் எப்போவுமே ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பைரி டேயாக இருக்கட்டும் எந்த டேயாக இருக்கட்டும் ஸ்பீடாக ஒரு மூமெண்ட் தான் வேணும். அதாவது ஃபாஸ்ட் மூமெண்ட் தான் வேணும். ஃபாஸ்ட் மூமெண்ட் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதுவும் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே நிஃப்டிங்கிறதுனால ப்ரீமியம் டிகே வந்து பயங்கரமாக ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட் தான் வேணும். ஃபாஸ்ட் மூமெண்ட் வந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையர் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கன்ஃபார்ம்டாக லாஸ் தான். ஸோ ப்ராஃபிட்டு லாஸுங்கிறது வந்து ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு காமனான விஷயந்தான். ஸோ அதனால் ஐயோ ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிட்டு அதனால் அடுத்த ட்ரேடு நான் வந்து உடனே எடுத்து இதை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி நினச்சோன்னு சொன்னால் ஃபர்தராக திரும்ப திரும்ப வந்து என்ன ஆகுன்னு சொன்னால் லாஸ் தான் வரும். அதனால் பெரிய லாஸ் வந்து வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ பார்த்துக்கலாம். நம்மளோட கெப்பாசிட்டி என்னவோ, நம்ம கேபிட்டலுக்கு நம்மளோட கெப்பாசிட்டி என்னவோ அந்த லாஸ் நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து க்ளோஸ் வைக்கிதுன்னு நினைக்கிறேன் கேண்டில். ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம். இன்னுமே க்ளோஸ் வைக்கலை. கரெக்டாக அந்த இடத்துல சென்டர் பாயிண்டில் தான் மார்க்கெட் வந்து தடுமாறிட்டு இருக்குது. மேலே போவா கீழே போவான்னு சொல்லி தடுமாறிட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கரெக்டாக அந்த 50%லேருந்து சப்போர்ட் எடுத்து நிஃப்டி வந்து மேலே வருது. ஸோ இப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சிபிஆர் பக்கம் வரும். அதாவது ஒரு 24,300 வரை கண்டிப்பாக வரும். ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னால் ஃபர்தராக மறுபடியுமே வந்து என்ன சொல்கிறது, நிஃப்டியும் சென்செக்ஸும் கீழே தான் வரும்.
ஆனால் ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட் வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபா பக்கம் நெகட்டிவில் தான் போயிட்டு இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்துருக்கு. நம்மளோட என்ட்ரி இப்போ கரெக்டான இடத்துல நம்ம எடுத்துருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட ஒரு 1000, 1200, 1300 பக்கம் வந்திருக்கும். நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஆனால் நம்மளோட என்ட்ரி பிளேஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ராங் ஆனதுனால நம்மளுக்கு வந்து லாஸ் ரெக்கவர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸுமே வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 77,500ங்கிற இந்த இதை வந்து உடச்சி மேலே வந்துருச்சு. நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட நம்ம ரேஞ்சை நோக்கி டார்கெட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலே வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா பக்கம் நம்மளுக்கு இப்பவுமே ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, ஒரு 1000, 1100 பக்கம் ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மூமெண்ட் அப்படி கண்டினியூ ஆகி இன்னொரு கேண்டிலுக்கு கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சென்செக்ஸுமே நல்ல மூமெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1200, 300 ரூபாய்க்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் காமிச்சிட்டு திரும்ப அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து அப்படியே கண்டினியூவாக மேலே போகுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த கேண்டிலுமே அப்படியே நிறைய மேலே வந்து போகாது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன ரிவர்சல் வச்சு தான் மார்க்கெட் வந்து போகும். பார்த்துக்கலாம் நம்மளுக்கு எப்படி ஆகுதுன்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இப்போ மேலே போயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு கண்டிப்பாக ரிவர்சல் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன பிறகு கண்டிப்பாக ரிவர்சல் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரிவர்சல் கொடுத்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிடைக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கான ப்ராஃபிட் கிடச்சுன்னா எடுத்துகிட்டு ஓடிடணும்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் அந்த ரூல்ஸை வந்து நான் அன்றைக்கி வந்து பிரேக் பண்ணி உட்காந்துருக்கேன். ஏன்னு சொன்னால் கன்ஃபார்ம்டாக மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால் வந்து நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நிஃப்டி வந்து அப்படியே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆகிட்டு அகைன் வந்து நல்லா டவுன்ஃபால் வந்து அடிக்குது. நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா பக்கம் 900 ரூபா பக்கம் நம்மளுக்கு லாஸ் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1300 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பக்கம் 800, 900 ரூபா பக்கம் லாஸில் வந்து வந்துருச்சு. நம்மளோட 50% உடச்சி மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து கீழே வருது. ஸோ இது எப்படி க்ளோஸ் வைக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகவே இல்லை, டவுன் சைடு தான் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்செக்ஸுமே வந்து சப்போர்ட் எடுத்த இடத்துக்கு வந்துருச்சு. நிஃப்டியும் சப்போர்ட் எடுத்த இடத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ஸோ இதுக்கு தான் எப்போவுமே சொல்கிறது என்னன்னு சொன்னால் நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்துடுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகுறது வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நம்ம வந்து சரி ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஏன் வந்து இப்போ எனக்கு பேனிக் ஆகுதுன்னு சொன்னால் இப்போ 2 கேண்டில் இங்கே வச்சுட்டு திரும்ப அகைன் வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னு சொன்னால் கன்ஃபார்மாக மேலே போயிடும். ஆனால் இப்போ கேண்டில் பாருங்கள் பெரிய பெரிய கேண்டிலாக வச்சு கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துன்னா திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அகைன் வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகி போகணுன்னு சொன்னால் கண்டிப்பாக கஷ்டம். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது பேனிக்காக இருக்குது. ரெண்டாவது என்ன சொன்னால் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கீழே வந்துருச்சு. 50% உடச்சி கீழே வந்து நிற்கிது. ஸோ அதனால் மார்க்கெட் என்னவுமே வந்து கீழே போயிடும். பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்துருச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா அப்படின்னா தெரியல. ஸோ நம்ம வந்து எக்ஸிட் ஆகிவிடலாம். இதுக்கு மேலே இருந்துன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து லாஸ் தான் அதிகமாகும். ஓகே,
கிடைச்ச லாபத்தை வந்து நம்ம புக் பண்ணாமல் விட்டதுனால இப்போ வந்து லாஸ் வந்து புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. எப்போவுமே அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, லாஸ் வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து புக் பண்ணிடணும். அதாவது நம்மளுக்கு தேவை இன்றைக்கி இவ்வளோ தான், ஒரு 1000 1200 அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அதை வந்து புக் பண்ணிடணும். அதை விட்டுட்டு நம்ம பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னு சொன்னால் சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் சடனாக மூவ்மெண்ட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பாக ஒரு பாடம் எல்லாத்துக்கும், எனக்குமே. ஆக்சுவலி நான் வந்து இப்படி எப்போவுமே செய்ய மாட்டேன். சரி, இன்றைக்கி எக்ஸ்பெரிங்கிறதுனால ஒரு மூவ்மெண்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து அது ஏமாத்திடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறது தான் மார்க்கெட்டு. அதாவது ரீட்டைலர் வந்து எப்போவுமே என்ன சொல்கிறது, மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது அப்படின்னு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பையர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, மார்க்கெட் இனிமேல் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பையர்ஸ் வர வைப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து வெறும் 9 தான் ஆகுது. ஸோ அகைன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம ட்ரேடை கட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்து இந்த ரேஞ்சை உடச்சி, அதாவது அகைன் இந்த ஸ்விங்கை உடச்சி மார்க்கெட் கீழே வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா? பார்க்கலாம் ரெக்கவர் ஆகுது வேகமாக. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து ரெக்கவர் ஆயிரும். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து சுத்தமாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கலாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளோட 50% உடச்சி மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பைரி டே எனக்கு வந்து மேக்ஸிமம் ட்ராப் பண்ணும். கால் சைடு எடுத்தால் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணும். அதே இது கீழே வந்துட்டு அப்போ புட் சைடு தான் போகும்னு சொல்லி புட் சைடு எடுத்தால் அங்கேயும் ட்ராப் பண்ணி ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மேக்ஸிமம் நடக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவுமே அதனால தான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், ஃபாஸ்ட்டாக வந்து டக்குனு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கான ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக புக் பண்ணிடலாம். வெயிட் பண்ணால் இந்த மாதிரி தான் திரும்ப அலக்கழிச்சிட்டு இருக்கும். ஸோ பார்க்கலாம். இப்போவும் ஒன்றும் அந்த சென்செக்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இறங்கலை. ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலே போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ரெக்கவர் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அகைன் 50% கீழே வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே லாஸ் போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து டச் ஆச்சு, கிட்டத்தட்ட 0 வந்துச்சு, டச் ஆகிட்டு திரும்ப அகைன் வந்து இப்போ ஒரு 600-700 ரூபா நம்மளுக்கு லாஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 77,500 இதை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நல்லா ஆக்ட் ஆகுது. ஸோ அதை உடச்சி கண்டிப்பாக பழைய ஹை, அதாவது இன்னையோட ஹையை வந்து உடச்சி மார்க்கெட் இந்த சென்செக்ஸ் வந்து மேலே வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும். பேங்க் நிஃப்டி தான் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணி மேலே வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 450 தாண்டி மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. சென்செக்ஸ் கண்டிப்பாக மேலே வந்துடும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். அடுத்த கண்டியில் வந்து கீழே ரெட் வைக்காமல் மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் கன்ஃபார்ம்டாக மேலே வந்துடும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், மறுபடியும் நிஃப்டி வந்து 50% உடச்சி கீழே வந்துருச்சு. நம்மளுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 ரூபா பக்கம் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ணாண்டாங்கிற மாதிரி தோணுது. சென்செக்ஸுமே பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் டவுன் தான் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய லாஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து லாஸ். ஓகேங்களா? ஸோ 1500 ரூபா லாஸு ப்ளஸ் ஒரு 100 ரூபா கண்டிப்பாக ப்ரோக்கரேஜ் போயிருக்கும்.
ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1600 பக்கம் லாஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஃபேவராக தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. போச்சுன்னு சொன்னாலும் நம்மளுக்கான ப்ராஃபிட்டை வந்து கரெக்டாக நம்ம புக் பண்ணாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அது கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போவுமே என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான ஸ்டாப் லாஸ் ஒரு லாட் வச்சு பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு 1000 1200 கிடைக்குதுன்னு சொன்னால் அது தாராளமாக நம்மளுக்கு வந்து போதுமானது. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு நம்ம பேரணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம என்ட்ரியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியரான என்ட்ரி தான். அப்படி இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து 50% மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணதில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாங்கிறது மேலே போச்சுல கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்கமே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், இந்த இடத்துல இப்போ எக்ஸிட் ஆகிருக்கும், எதனால் நம்மளுக்கு வந்து லாஸ் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த ட்ரேடை ஃபுல்லாக வீடியோ வந்து பார்த்துறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தவறுகளை வந்து நீங்கள் ட்ரேடு பண்ணும்போது செய்யாதீங்க. கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுங்க. கரெக்டாக நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்த உடனே நம்மளுக்கான டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ கடைசி வரை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.